ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாம். கெட்டி சட்னி எப்படி செய்து பார்க்கலாம். இதை நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ இந்த தேங்காய் சட்னி வந்து செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம். நம்ம வதக்கி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இப்போ பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த பச்சை மிளகாவை வதக்கி விட்டுக்கோங்க. அப்பதான் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர்லாம் வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து இறங்கும். இதை வதக்கிட்டு இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால தேங்காய் எடுக்கிறோமோ அதே கப்பால உடச்சக்கல்லையும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து உடச்சக்கல்ல சேர்த்துடலாம். ஒரு அரை கப் அளவு உடச்சக்கல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சிருங்க. இது நல்லா ஆறின அப்புறமா நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா கெட்டியா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இது கொஞ்சம் கூட ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியா இருக்கணும். அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ வந்து இதை தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து தாளித்து சட்னியில் வந்து கொட்டிடலாம். இது தாளித்து கொட்டிட்டோம்னா நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் சுட சுட இட்லி தோசையோட இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சட்னி அப்படியே அரைக்கிறத விட இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த கெட்டி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.